திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அத்தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். தனக்கு கிடைத்த வரலாறு காணாத வெற்றியை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என்றும், உங்கள் வீட்டு பிள்ளையாக கொடுத்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளுக்கு காப்பாற்றுவேன் என தெரிவித்துள்ளார். அன்பார்ந்த என்னுடைய எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் என்னை மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் 5,70,70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரியெல்லாம் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதே திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கோயில்பட்டிலிருந்து பிறந்து வந்து இந்த இடத்துக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன், என்னை இந்த மாதிரி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு அதீத அன்பு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமாக நான் பார்க்குறேன். நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நான் உங்கள் வீட்டில் ஒரு பையன், அதே மாதிரி தான் அடுத்த 5 வருஷம் நான் நடந்துப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மட்டும்தான் நான் கொடுத்தேன். அந்த வாக்குறுதி கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னால் முடிந்த அளவு என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டும் கூட நான் நம்ம திருவள்ளூர் தொகுதி மக்களின் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கூடவே நான் நிற்பேன் அப்படின்ற வாக்குறுதி நான் நிற்பேன். 2வது, இந்த வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. இதற்கு பல பேர் உழைச்சிருக்காங்க. எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், சிபிஐஎம், சிபிஐ, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, இஸ்லாமிய கட்சிகள், அப்புறம் பலப்பட்ட முற்போக்கு கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கூட்டணி அமைச்சோம், இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் களத்தில் இருந்தாங்க, களத்தில் இருந்து போராடினாங்க. நேற்று எனக்கு கவுண்டிங் ஹாலில் அந்த வேகாத வெயிலையும் நின்று அவ்வளோ பேரும் அந்த கவுண்டிங் முடிச்சது வரைக்கும் அவங்களுடைய பங்கு, அவங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றி. அதனால் இந்த எல்லா வெற்றியும், இந்த மகத்தான ஒரு வரலாறு காணாத வெற்றியும் எங்களுக்காக விளைவித்த எல்லா எங்களுடைய தோழர்களுக்கும் இது சேரும், திருவள்ளூர் மக்களுக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்புறம் இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பல இடங்களில் அதை சரியாக செய்யணும். இதற்காக உழைத்த எல்லா அதிகாரிகளுக்கும், போலீஸ் துறை, அப்புறம் ரெவென்யூ சர்வீஸ், இந்த மாதிரி பல அதிகாரிகளுக்கும், இதை போய் ஒரு பூத்தில் நின்று இந்த எலெக்ஷன் நடத்தி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் நன்றிகள், மனதார்ந்த நன்றிகள். அடுத்த 5 வருடம் உங்களோட பயணிப்பேன். இப்போ டெல்லியிலையும் ஒரு நல்லாட்சி மலரும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை சரி செய்வதற்காக நானும் விரைவில் டெல்லி போகிறேன். கூடிய சீக்கிரமே ஒரு 2-3 நாட்கள் உள்ளே திருவள்ளூரில் ஒரு நல்ல ஒரு அலுவலகம் அமைத்து எல்லா என்னுடைய திருவள்ளூர் மக்களையும் தினந்தோறும் சந்தித்து அவருடைய குறையை தீர்ப்பது தான் என்னுடைய முக்கிய வேலையாக இருக்கும். அது வரைக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் திருவள்ளூர் மக்களுக்கும், என்னுடைய எல்லா கட்சி, தோழமை கட்சி, கழகத்தின் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த வரலாறு காணாத வெற்றி சமர்ப்பணம். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.